மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது யூனியன் பட்ஜெட். சரியா? மத்திய பட்ஜெட். இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் ஜேம்ஸ் வில்சன். சரிங்களா? கரெக்டா ஏப்ரல் 7ஆம் தேதி 1860 அன்று சரிங்களா பிரிட்டிஷ் காலத்தில் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஜேம்ஸ் வில்சன் என்பவர் தான் இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்யறாங்க. அந்த பட்ஜெட்ல பட்ஜெட்டும் வருமான வரி சட்டமும் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. சரி, இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் அப்போதைய நிதியமைச்சர் சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சரான ஆர்.கே. சண்முகம் ஷெட்டி அவர்கள். சரிங்களா? நவம்பர் 26 நவம்பர் 26 1947 1947 தான் இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த யூனியன் பட்ஜெட் தொடர்பான இந்திய அரசியலமைப்பு சரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 112 மறக்கக்கூடாது. அதே மாதிரி பட்ஜெட் ஆனது மாலை 5 மணிக்கு சரியா தாக்கல் செய்யப்பட்டு வந்த நிலையில 1999ஆம் ஆண்டு சரிங்களா அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நேரம் காலையில 11 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி மாற்றியது யாருடைய பேரில் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது தான் காலையில 11 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் முறை நடைமுறைக்கு வந்தது. அதே மாதிரி இந்த பட்ஜெட் ஆனது பார்த்தீங்கன்னா 2016-17 நிதியாண்டு வரைக்கும் பிப்ரவரி மாதம் கடைசி நாள், அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி தான் அந்த யூனியன் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டு வந்தது. அந்த பட்ஜெட் ஆனது மத்திய பட்ஜெட் ஆனது 2017-18 முதல் ஓகேவா இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிப்ரவரி 1ஆம் தேதியில் தாக்கல் செய்யப்படும் அப்படி மாதிரி நடைமுறைக்கு வந்தது. எப்போ 2017-18. அதே மாதிரி இந்த 2017-18 இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் ரயில்வே பட்ஜெட்டை பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாலும் 2016-17 தான். அதே மாதிரி இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அதிக முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் திரு மொராஜி தேசாய் அவர்கள். சரியா? 2ஆம் இடத்துல ப. சிதம்பரம் இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல தற்போதைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், முன்னாள் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்கள்லாம் தலா 8 முறையுடன் இருக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து அதிக முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். சரியா? இதுதான் பட்ஜெட் தொடர்பான முக்கியமான செய்திகள். மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாளைக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. ஓகேவா? பட்ஜெட் தொடர்பான விரிவான செய்திகளை நடப்பு செய்திகளை கண்டிப்பா சூப்பரா பார்ப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? இன்றைய பதிவிற்கான கேள்வி: சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை யார் எப்போது தாக்கல் செஞ்சாங்க? அது கரெக்டா சொல்லுங்க. அதே மாதிரி மத்திய பட்ஜெட் தொடர்பான இந்திய அரசியலமைப்பு சரத்து, மாநில பட்ஜெட் தொடர்பான இந்திய அரசியலமைப்பு சரத்து எது? அதையும் சொல்லிட்டு இறுதியான கேள்விக்காக, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் முறை எந்த நிதியாண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? இதற்கான பதில்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.